அனைவருக்கும் வணக்கம். நல்லூரில் அசைவ உணவகம் ஒன்று கடந்த சில தினங்களுக்கு முன்னர் திறந்து இருந்ததன் காரணமாக நல்லூர் சுற்றாடலில், அதாவது நல்லூர் புனித மூவி என்று சொல்வார்கள், நல்லூர் சுற்றாடல், நல்லூர் யாழ்ப்பாண கலாச்சாரம் என்று சொல்வார்கள். அதாவது அந்த பகுதியை சுற்றி அநேகமாக சைவ சமயத்தோடு சார்ந்த மக்கள் தான் கூடுதலாக அங்கு வசிப்பவர்கள். அங்கு ஒரு புனிதத்தன்மை காணப்படுகிறது. அந்த புனிதத்தன்மையை திட்டமிட்டு சீர்குலைக்கும் நோக்குடன் சில விசமிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் அந்த ஆலய சூழலில் உருவாக்கப்பட்ட ஒரு அசைவ, அதாவது மீன், அதாவது மச்சம் சம்பந்தமான ஒரு கடை, மீன்கள் இறைச்சிகள் சமைக்கின்ற ஒரு கடை ஒன்று திறக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நல்லூர் ஆலய சுற்றாடலில் சைவ உணவகங்கள் தான் திறந்த இதுவரை காலமும் பல தசாப்தங்கள், பல நூற்றாண்டுகளிலிருந்து அந்த பகுதி சுற்றாடலில் சைவத்தோடு சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள், இயங்கு நிலைகள் தான் அந்த பகுதியில் காணப்பட்டது. தற்போது அந்த சைவ சமயத்தை சீர்குலைக்கின்ற, அதாவது புனிதத்தன்மை ஒரு சமயத்துக்குரியதோ அல்லது ஒரு மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு குறித்த கலாச்சாரத்தை சீரழிக்கும் நோக்குடன் அந்த பகுதியில் ஒரு அசைவ உணவகம் ஒன்று திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. இதற்கு எதிராக கடுமையான எதிர் போராட்டங்கள், அதாவது கண்டன போராட்டங்கள் என்று வளர்கின்ற அளவுக்கு மக்கள் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. பல அமைப்புகளால் அந்த அசைவ உணவகத்துக்கு எதிராக போராட்டங்கள் மற்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அண்மைய சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக கூட இது இருந்தது. இதன் விளைவாக சில தினங்களுக்கு முன் யாழ்ப்பாணத்தில் உள்ள மாநகர சபையால் அந்த குறித்த உணவகத்தினுடைய பெயர் பலகை கலற்றப்பட்டு, அதாவது அகற்றப்பட்டிருக்கின்றது. உண்மையில் இது ஒரு சிறு வெற்றி போன்று தான் காணப்படுகின்றது. எனவே தொடர்ந்து இது சம்பந்தமான விரிவான செய்திகளையும், இளவாலை பகுதியில் உள்ள ஒரு 22 வயது பெண், பூநகரி பகுதியைச் சேர்ந்த 22 வயது ஆணை விரும்பி அவர்கள் இருவரும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் சேர்ந்து வாழ்வதற்காக சென்றிருந்த வேளை, அக்கால பகுதியில் அவர்கள் பொன் வீட்டாருக்கு பயந்து இருவரும் கடந்த 2 மாதங்களாக மறைமுக வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள். இருந்தபோதும் சில தினங்களுக்கு முன்னர் இளவாலையில் போலீஸ் நிலையத்தில் இருவரும் சென்று தங்களை சட்டப்படியான திருமணம் செய்வதற்காக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். போலீசாரும் அவர்களுடைய வயதுகள், அவர்களுடைய நிலைப்பாடுகளை விசாரித்ததன் அடிப்படையில் அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்த நிலையில் இருவரும் திருமணம் செய்வதற்கு தகுதியானவர்கள் என்று சொல்லி முடிவெடுத்திருக்கின்ற நிலையில் அந்த இடத்துல சமூகம் அளித்த பொன் வீட்டார் கடுமையான வாதங்களை மேற்கொண்டு தங்களை நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை சம்பந்தமாக கொண்டு செல்லும்படி போலீசாருக்கு கேட்டதற்காமைய போலீசார் நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனையை பாரப்படுத்தி நீதிமன்றத்திலும் நீதிபதி அவர்களால் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், குறித்த இருவருக்கும் திருமணத்தை செய்கின்ற அந்த வயதை அடைந்திருக்கின்றார்கள், அதாவது 18 வயதை தாண்டி இருக்கின்றார்கள். எனவே இருவரும் அவர்கள் தாங்கள் விருப்பம் போல் இவ்வாறு வாழலாம் என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கின்றார். இதன் பின்னர் அந்த பொன் கடத்தப்பட்டிருக்கின்றார். இந்த கடத்தப்பட்ட சம்பவம் யாரால் கடத்தப்பட்டிருக்கின்றது, இதுவரை இந்த பொன் மீட்கப்பட்டாரா என்பது சம்பந்தமாக ஒரு விரிவான செய்தியை பார்ப்போம். அதாவது நல்லூர் சுற்றாடலில் காணப்பட்ட அசைவ உணவகம் சம்பந்தமாகவும் இளவாலை பகுதியில் கடத்தப்பட்ட ஒரு இளம் யுவதி தொடர்பாகவும் விரிவான காணொலியை பார்ப்போம். இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எமது காணொலியை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்கு செல்வோம். நல்லூரில் அசைவ உணவகத்திற்கான பெயர் பலகை நீக்கப்பட்டிருக்கின்றது, அதாவது அந்த பெயர் பலகை அகற்றப்பட்டிருக்கின்றது. அதிரடியாக இந்த மேலியை செய்தவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது மாநகர சபையினருக்கு கிடைத்த பல்வேறு அழுத்தங்களுக்கு பின்னணியில் இந்த பெயர் பலகை நீக்கப்பட்டிருக்கின்றது. நல்லூர் ஆலய சூழலில் மேற்கொள்ளப்பட்ட
இந்த அசைவ உணவகம் பல்வேறு காரணங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றது என்று சொல்லி பல்வேறு அறிவியலாளர்கள் சந்தேகப்படுகின்றார்கள். அதாவது நல்லூர் ஆலயம் என்கின்றது குறித்த ஒரு சுற்றாடல் பகுதியில் உள்ள நல்லூர் சைவ சமயத்தை பின்பற்றுகின்ற ஒரு புனிதத்தன்மையான இடமாக காணப்படுகின்றது. அந்த புனிதத்தன்மையை சீர்குலைக்கின்ற நோக்கத்தோடு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதா அல்லது தற்செயலாக மேற்கொள்ளப்பட்டதா என்பது விவாதத்துக்குரிய விஷயமாகவும் சற்று ஆய்வுக்குரிய விடயமாகவும் காணப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இந்த அண்மைய சில நாட்களாக இந்த ஒரு குறித்த ஒரு தனியாரினுடைய இந்த கடைக்கு எதிராக பல்வேறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் அண்மைய சில நாட்களாக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தது. குறித்த சில அதிகாரிகளுக்கு மகஜர்கள் கொடுக்கின்ற அளவுக்கு இந்த ஒரு கடை ஒன்று பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருந்த அனுமதியற்ற விளம்பர பலகை நேற்று யாழ்ப்பாணம் மாநகர சபையினரால் அதிரடியாக அகற்றப்பட்டிருக்கின்றது. அது பறிமுதல் செய்து வாகனத்தில் ஏற்றிச் செல்லப்பட்டிருக்கின்றது. நல்லூர் ஆலய முன்வீதியில் அனுமதியின்றி திறக்கப்பட்ட அசைவ உணவகத்துக்கு எதிராக பல்வேறு அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றன கடந்த சில நாட்களாக. இந்நிலையிலேயே நேற்று யாழ் மாநகர சபையினர் குறித்த விளம்பர பலகையை அகற்றியிருக்கின்றார்கள். இது ஒரு ஒரு சகுனமாகவும் ஒரு முன்மாதிரியான செயற்பாடாகவும் காணப்படுகின்றது. அதேவேளை நல்லூர் ஆலய சூழலில் புனிதத்தன்மையை பேணும் வகையில் குறித்த உணவகத்தினை அகற்ற கோரி கடந்த செவ்வாய்க்கிழமை கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டவுடன் நேற்று முன்தினம் புதன்கிழமை யாழ் மாநகர சபையினரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. நிலைமை எவ்வாறு இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் இந்த கடை அகற்றப்படுமா அல்லது அப்படியே தொடர்ந்து செய்வார்களா, இதன் பின்னணி யார் என்பது போன்ற விவரங்களை நாங்கள் பார்ப்போம். தமிழ் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கையை சீரழிக்கின்ற செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற இந்த சக்திகள் யார் என்பது இன்னும் சில தினங்களில் வெளியாகலாம் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்திக்கு போகலாம். இளவாலையில் ஒரு யுவதி கடத்தப்பட்டிருக்கின்றார். அதாவது திருமணமாகிய யுவதி ஒன்று கடத்தப்பட்டிருக்கின்றார். அதுவும் சகோதரர் உட்பட சகோதரருடைய கூட்டாளிகளால் கடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது சம்பந்தமான விரிவான காணொலியை பார்க்கலாம். இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு சகோதரியை ஒரு அண்ணன் கடத்தி சென்ற சம்பவம் இதற்கு முன்னரும் நடந்திருக்கின்றதா என்பது சற்று ஆய்வுக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. இளவாலை சந்திக்கு அருகாமையில் 22 வயது யுவதி கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார். தெல்லிப்பளை போலீசார் தீவிர தேடுதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் இளவாலை சந்திக்கு அண்மையில் 22 வயதுடைய இளம் யுவதி ஒருவர் கடத்தப்பட்டுள்ளார். நேற்றைக்கு முதல் நாள் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விவரங்கள் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பண்டத்தரிப்பு பகுதியைச் சேர்ந்த 22 யுவதி பூநகரி கௌதாரிமுனை பகுதியைச் சேர்ந்த 22 இளைஞனை கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் செய்து கொண்டதாகவும் பொன் வீட்டாருக்கு பயந்து இருவரும் தலைமறைவாக இதுவரை 2 மாதங்களாக வாழ்க்கையை நடத்தி இருந்திருக்கிறார்கள். பின்னர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இருவரும் இளவாலை போலீஸ் நிலையத்துக்கு சென்றுள்ளார்கள். இதன்போது அங்கு வந்த பொன் வீட்டார் குறித்த யுவதியை பிரிப்பதற்கு முயற்சி செய்த போது இருவருக்கும் 18 வயது அடைந்ததாலும் இருவரும் பிரிவதற்கு விருப்பம் தெரிவிக்காத நிலையில் அவர்களை பிரிக்க முடியாதென இளவாலை போலீசார் தெரிவித்தனர். பின்னர் பொன் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரில் இந்த வழக்கு மல்லாகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இருவருக்கும் திருமண வயது வந்துவிட்டதால் அவர்களை பிரிக்க முடியாது, அவர்களது விருப்பம் போல சேர்ந்து வாழலாம் என நேற்று முன்தினம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான பின்னணியில் வழக்கு நிறைவடைந்து வருகின்ற போது பிற்பகல் 4 மணியளவில் பொன்னின் சகோதரன் உள்ளிட்ட சிலர் அடங்கிய குழுவினர் அந்த இளைஞனை கடுமையாக தாக்கிவிட்டு யுவதியை வாகனத்தில் ஏற்றி கடத்தி சென்றதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. காயமடைந்த இளைஞன் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். கடத்தப்பட்ட யுவதி தெல்லிப்பளை போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வருகின்றார் என்று சொல்லி செய்தியாக தெரிவிக்கின்றன. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த தகவல்களை தரக்கூடியதாக இருக்கும்.